முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அரசு நம்பிக்கை ஓட்டெடுப்பில் வெற்றி பெற்றது செல்லாது என அறிவிக்க கோரி எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு செய்திருந்தார். அம்மனு தற்காலிக தலைமை நீதிபதி ரமேஷ், நீதிபதி மகாதேவன் அடங்கிய அமர்வு முன்பு புதனன்று விசாரணைக்கு வந்தது. வழக்கை பிப்ரவரி 27ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பதாக தெரிவித்த நீதிபதிகள், சட்டசபை நிகழ்வுகள் தொடர்பான வீடியோ பதிவுகளை தாக்கல் செய்ய அரசுக்கு உத்தரவிட்டனர். திராவிட முன்னேற்ற கழகத்தினரும் மற்றவர்களும் 2 ரிட் மனுக்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த 2 ரிட் மனுக்களும் இன்று விசாரணைக்கு முதல் அமர்வில் வந்தது. அப்பொழுது தலைமை நீதியரசர் அவர்கள் 2 ரிட் மனுதாரர்களையும் தங்களிடம் உள்ள வீடியோ கிளிப்பிங்ஸ், அந்த அங்கு சட்டசபையில் என்ன நடந்தது என்பதை காட்டும் படங்களை, வீடியோ கிளிப்பிங்ஸை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு இந்த 2 வழக்குகளையும் வருகின்ற திங்கட்கிழமை ஒத்திவைத்துள்ளார்கள்.